அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து அறிமுகப்படுத்த போகிறோம். நவ கைலாயம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நவ கைலாய கோயில் முன்னோர்கள் இதை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. 33 கோடி தேவர்களும் 4000 8000 கோடி ரிஷிமார்கள் இதை உருவாக்கின கோயில் தான் நவகிரக ஸ்தலம். அதே போல் நவ கைலாய கோயில். இப்போ நவ கைலாய கோயில்னா ஆச்சரியமாக இருக்குல்ல. இமயமலைக்கு போனால் தான் நம்ம கைலாயசநாதரை போய் பார்க்க முடியும், அந்த கைலாயம் போக முடியும். ஆனால் இது எல்லாம் தெரிஞ்சு தான் ஆதி காலத்தில் விமானம் கிடையாது, ரயில் கிடையாது, பஸ் வசதி கிடையாது, வாகனங்கள் அதிகமாக கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் முன்னோர்களெல்லாம் இதை யோசித்து பார்த்து அவ்வளவு தூரம் கண்ணுக்கத்தாது துளைக்கி நம்ம போக முடியாட்டியும் கூட அதே ஈக்குவல் பவர் இங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நவ கைலாய கோயிலை சித்தர்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. எப்படி? இந்த கோயிலை வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறை போயிட்டு வந்தால் நவ கைலாயத்தையும் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்கள் கர்ம வினையே அதோட நிவர்த்தி ஆயிரும். அப்படின்னா பாரு, என்ன ஒரு அற்புதம் தெரியுங்களா? நவ கைலாய கோயில் இருக்குதுங்கிறது வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் இல்லையா சார்? ஒரு காசி போகணுன்னா இன்றைக்கி 15 நாள் ஆகும், போகிறக்கு 7 நாள் ஆகும், பஸ்ஸில் வர்றக்கு ஒரு 7 நாள் ஆகும். கயா போகணுன்னா 5 நாள் ஆகும். ஆனால் நம்ம ஊரில் இருந்து நம்ம நவ கைலாயத்தை போய் பார்த்தா நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை நாமளே பெற முடியும். அப்படிதான் பாரு. அப்போது இப்போ நவ கைலாயத்தில் 8வது கைலாய கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன கோவில்? 8வது கோயில் கேது ஸ்தலம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராஜபதி கைலாசநாதர் கோவில். கேது ஸ்தலம். கேது பகவானுக்கே தோஷம் இருந்து நிவர்த்தி பண்ண ஸ்தலம் அதுதான். ஞானத்தை எல்லாம் இழந்தவருக்கு ஞானம் கிடச்சது அங்கே தான். முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடச்சது அங்கே தான். கேது என்பது மோட்சம் அடையாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த கோயிலில் மோட்ச தெய்வ விளக்கு போடுறாங்க. அதான் கேது உடைய ஸ்தலம். எப்படி நவகிரகம் 9 நவகிரக கோள்கள் வந்து இப்படி இருக்குதோ அதே மாதிரி நவகிரக ஸ்தலம் இந்த ஜாதகத்தில் இருக்குது. நவ கைலாய கோயில் இந்த ஜாதகத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக போகணுமா போகக்கூடாதா சொல்லுங்கள்? நவ கைலாய கோயில் இன்றைக்கி என்ன தேதி? 10/8/2026. இந்த 8வது மாதம் என்பது ஆயிலை பற்றி பேசுகிற மாதம் அது. இந்த ஆயில் வந்து முன்னோர்கள் ஆயில் போனவங்க எல்லாத்துக்கும் மோட்ச விளக்கு ஏற்றி சாமி கும்பிடக்கூடிய கோவில் 10/8/2026 மக்களுக்கு இந்த கோவிலை அறிமுகப்படுத்துகிறோம். நிறைய நம்மக்கிட்ட ஜாதகம் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க யாராவது இந்த கோயிலை பற்றி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அதை கேட்டு நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரகசியமான விஷயங்களை எல்லாம் நம்ம ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இந்த ரகசியத்தை அவங்களுக்கு தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதையை பார்த்து நிறைய மக்கள் வழிகாட்டுட்டுன்னு சொல்லி நம்மளோட அறிமுகப்படுத்த முடியாது, நம்மக்கிட்ட படித்தவங்களும் இதை சொல்லுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படின்னா அப்போ இந்த கோவிலுடைய ரகசியத்தை நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம்னா இந்த கோயில் மக்களுக்கு தெரியாது. இது நம்ம சொல்லணும் அல்லவா? அப்போ இதில் நவ கைலாயம்ங்கிறது வந்து இன்றைய பதிவில் நம்ம கொடுக்கறது உலகம் பூரா போய் சேர்ந்து அந்த கோவில் நிரம்பி வழிஞ்சு எல்லா மக்களுக்கும் தோஷங்கள் நீங்கி பூர்வ ஜென்ம கர்மா அதோடு நிவர்த்தி ஆகணும். இது கேது ஸ்தலம். பாருங்கள், ஆர்டராக வருது. நவ கைலாயத்தில் முதல் ஸ்தலம் வந்து சூரியன், 2வது கைலாய கோயில் வந்து சந்திரன், 3வது கைலாய கோயில் வந்து செவ்வாய், 4வது கைலாய கோயில் வந்து ராகு, 5வது கைலாய கோயில் வந்து குரு, 6வது கைலாய கோயில் வந்து குருக்கடுத்து சுக்கிரன், 7வது கைலாய கோயில் வந்து சனி, 8வது கோயில் வந்து தான் 8வது கோயில் சனி புதன் கேது சுக்கிரன். இப்படி ஆர்டராக வரும். அப்போது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கிரன். இன்னும் சுக்கிரன் வரல. அப்போது இப்போ எங்கே வந்திருக்கோம்? கேதுக்கு வந்திருக்கோம். அடுத்த பதிவு தான் சுக்கிரனுக்கு வரும். அப்போ பாருங்கள், கேது என்பது மோட்சகாரகன்.
கேது என்பது ஞானகாரகன், கேது என்பது பாட்டி வழி கர்மா, ராகு என்பது பாட்டன் வழி கர்மா. அப்போ கேதுன்னா கேது பகவானுக்கே யாருக்கெல்லாம் மோட்சம் கிடைக்க வேண்டியது, ஞானம் கிடைக்க வேண்டியதெல்லாம் இழந்திருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் முன்னோர்களுக்கு மோட்ச விளக்கு ஏற்றுனா மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா பாரு. அப்போ இந்த கேது ஸ்தலம் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஸ்தலம். அப்போ இந்த கேது பகவானுடைய ஆசீர்வாதம் பெற்று வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கினால் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்போது இந்த ஜாதகத்தில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமே இந்த கேது பகவான் தான். பாருங்கள், 9 நவகைலாய கோயிலில் 8வது கோயில் கேது ஸ்தலம். அப்போ கேதுங்கிறது 8ஆம் இடம் என்பது ஆயில். ஆயிலுடைய இன்றைக்கி அந்த பேசுகிற மாதம் 8வது மாதம் 2026ங்கிறது 26 கூட்டின 8, 10ஆம் தேதி 10ன்னா கர்மா. அப்படின்னா பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயந்தானே. இது எல்லாமே சேர்ந்து வரும்போது தான் கைலாய கோயில் நம்ம கைக்கு வந்து இந்த உலகத்தில் படித்து இந்த எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இதெல்லாம் படித்தோம். இன்றைக்கி அது உலகத்துக்கு அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த ஜோதிட பயிற்சி கொடுத்தோம். இந்த கோயிலையெல்லாம் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துங்கன்னு. அதுக்கு இன்றைக்கி பிரசனத்தில் உத்தரவாதம் எடுத்தான். இனிமேல் எல்லாமே நம்ம படித்த ஜோசியர்கள் பயிற்சி கொடுத்தவங்கெல்லாம் இன்றைக்கி ஜோதிடத்தில் இன்றைக்கி இந்த கோயிலை பற்றி யூடியூப்பில் போடுவாங்க. அது நமக்கு ஒரு பெருமை. நம்மனால் 10 பேர் அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலுக்கு புண்ணியம் அவங்களுக்கு கிடைக்கும்போது 1% சொல்லி கொடுத்தவங்களுக்கு வரும். எப்படி? இது எல்லாம் தான் நாம் தெரிஞ்சுக்கணும். இதை குலகுரு வித்தை கல்லாதது. குலகுரு வித்தை குருவித்தை கல்லாததுங்கிறது என்னென்னா, நாம் இந்த உலகத்துக்கு போகும்போது எதையுமே கொண்டு போக முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போகிறோம். அதை விட்டுட்டு போகும்போது நம்மளோட கல்வி ஞானம் எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது நம்ம நினைக்கிறோம். ஞானத்தோட நம்ம கூட தான் கூட வரும். இறந்தாலும் பிறந்தாலும் ஞானத்தில் இருக்கக்கூடியது மட்டும் நம்ம கூட வரும். எதுவுமே வராதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம சேர்த்தி வச்ச புண்ணியம் நம்ம கூட தான் வரும். நம்ம படித்த கல்வி நம்ம கூட தான் வரும். நம்மளுக்கு முன்னோர்கள் வாழ்த்து நம்ம கூட தான் வரும். எல்லாருடைய ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட இருக்கிறது நம்ம கூட இருந்தாலும் கூடவே வரும். ஏன்னா அடுத்த பிறவிக்கு தேவை, எடுத்துக்கலாம். அதுதான். எப்படி? இதெல்லாம் முன்னோர்கள் ஆதி காலத்தில் இது உருவாக்கியிருக்காங்க. அதனால் இந்த கோவிலுக்கெல்லாம் கைலாசநாதர் கோயிலுக்கு 9 கைலாசநாதர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள எல்லாரையும் கோயிலில் உட்கார வச்சு 9 கோயிலையும் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு விளக்கெல்லாம் போட்டு பூஜை பண்ணி அவங்களுக்கு பூரா சாமிக்கு தரிசனம் காமிச்சு திருப்பி கூட்டி கொண்டு வந்து நம்ம ஏறு இடத்துல இறக்கிவிடுறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு பஸ் வசதி செஞ்சு அவங்களுக்கு உணவு வசதிகள் செஞ்சு 9 கைலாசநாதர் கோயிலுக்கு போயிட்டு வரோம். உங்களுக்கு வர விருப்பம் உள்ளவங்க நாமளே அழைச்சிட்டு போகிறதுனால கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அந்த கோவிலுக்கு நீங்களும் வரலாம். உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையும். தீரும்னு எந்த புக்கில் இல்லை. அதனால் செய்யுங்க. அப்போ நம்ம வந்து இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கோம். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே நம்மளுக்கு கிடைக்கிது. அது கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா A4 சைஸு பெரிய புத்தகம் 1736 பரிகாரங்கள், ஆதிகால பரிகாரங்கள். அந்த புத்தகம் வந்து பெரிய புத்தகம், மக்களுக்காக நம்ம செய்கிறோம். இது இல்லாமல் நம்ம ஜோதிட வகுப்பு எடுத்து எல்லாருக்கும் ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறோம். இது ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக எல்லாம் படித்து முடிச்சுட்டாங்க. இப்போ ஒரு பெண்களுக்கு ஒரு பேட்ச் போயிட்டு இருக்குது. 108 பேருக்கு இப்போ போகுது. யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம். இது இல்லாமல் நம்ம வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனல் வந்து ஆயிரக்கணக்கான பதிவுகள் அதில் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், 9 நவகைலாயம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகிறோம். விஸ்வாமித்திர கோயில் முதல் கொண்டு எல்லாம் அழைச்சிட்டு போகிறோம். நீங்கள் எல்லாமே முறையாக செஞ்சு அதுக்குரிய பரிகாரங்களை பண்ணி இந்த கர்மாவை கழித்து நிவர்த்தி பண்ணணும் என்று சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த விவரத்தில் உங்களுக்கு எல்லா விஷயம் கிடைக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.